சங்கீதம் 91க்கு திருப்போம். சங்கீதம் 91 13ஆம் வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91 நாம் படித்து வருகிறோம். இதுவரை நம்மை சுற்றி என்ன இருக்கிறது, நமக்கு மேலாக என்ன இருக்கிறது என்பது போன்றவைகளை படித்தோம். அவருடைய நிழலில் நாம் தங்குகிறோம், அவருடைய மறைவிடத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்கு கோட்டையாக அடைக்கலமாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் கவனிக்கப் போகிறோம். பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கவனிக்கப் போகிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்வது ஏதோ சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் குறித்து சொல்லவில்லை. இவைகள் பிசாசுக்கு அடையாளமான சின்னங்களாக இருக்கிறது. பிசாசை குறித்து தான் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்திலே. பிசாசை தான் சிங்கம் என்றும் பாலசிங்கம் என்றும் விரியன் பாம்பு என்றும் வலு சர்ப்பம் என்றும் வேதவசனம் விவரிக்கிறது, பலவிதமாய் விவரிக்கிறது. அநேக நேரத்திலே நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை உண்டாக்கும்படியாக எதை குறித்து வேதம் போதிக்க விரும்புகிறதோ அதை குறித்த ஒரு விவரமான காட்சியை உண்டாக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த வார்த்தைகளை நாம் லேசாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன, அவைகள் பிசாசின் எப்படிப்பட்ட தன்மைகளை விவரிக்கிறது என்பதை நாம் நிச்சயமாய் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக, தேவன் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு சிறகு கிடையாது. அவர் கோழியா? அவருக்கு சிறகு கிடையாது. ஆனால் சிறகுகளால் தன்னை மூடுவார் என்று ஏன் அப்படி சொல்லி இருக்கிறது? எப்படி ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ, தன்னுடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறதோ, அதுபோல நம்மை காப்பார் என்று சொல்வதற்காக தான், அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்முடைய மனதிலே ஏற்படுத்துவதற்காக தான் சிறகுகளால் நம்மை மூடுவார் என்று சொல்லியிருக்கிறது. அவருக்கு சிறகு கிடையாது. நம்முடைய மனதிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு தாயை போல நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். ஆகையால் வேதத்திலே இப்படிப்பட்ட வர்ணனையின் வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. வலு சர்ப்பம், டிராகன் என்று சொன்னால் பெரிய ஒரு பொல்லாத மிருகத்தை போல அது காட்சி அளிக்கிறது. பார்க்கிறதுக்கே கொடூரமாக இருக்கிறது. பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது. பிசாசு அப்படிப்பட்டவன், தீமை நிறைந்தவன், பொல்லாப்பு நிறைந்தவன், ஒரு பொல்லாத ஒரு மிருகத்தை போல அவன் இருக்கிறான் என்பதை அந்த வார்த்தை விளக்குகிறது. அதே நேரத்தில் விரியன் பாம்பு என்று சொல்கிறது. விரியன் பாம்பு என்று சொன்னால் இந்த பொல்லாத பெரிய மிருகத்தை போல இது இருக்காது. இது இருக்கிறது சில நேரத்தில் அவ்வளவாக தெரியவும் தெரியாது நமக்கு. திடீரென்று எங்கேயோ கதவுக்குள்ள அங்கங்க பூந்து, எங்கேயோ பூமிக்கடியில பூந்து, பைப்புக்குள்ள பூந்து நேர வீட்டுக்குள்ள வந்து திடீர்னு நிற்கும். சாத்தான் அப்படியும் கூட. சாத்தான் பொல்லாதவனா பெருசா வந்து இவ்வளவு பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல், திருட்டுத்தனமாக நம்ம வீட்டுக்குள்ள பூந்து, எதுக்கு அடியிலையாவது பூந்து உள்ள வந்து திடீர்னு பார்த்தா ரூமை திறந்து அவன் உட்கார்ந்துட்டு இருப்பான் இல்லையா? இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை பலவிதமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள். அப்படிப்பட்ட பிசாசை பொல்லாதவனும் கொடூரமானவனும்
பயங்கர மிருகத்தை போலவும் உள்ள அந்த பிசாசையும், தந்திரம் நிறைந்தவனும், நாம் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில புகுந்து நம்மை வஞ்சித்து நமக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட விரியன் பாம்பை போல, ஒரு சின்ன பாம்பு எப்படி நம்ம ரூமுக்குள்ள நுழைஞ்சிருதோ தெரியாமலே, அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து கிரியை செய்கிற அந்த பிசாசையும் நாம் மிதித்து போடுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதுல முக்கியமாய் கவனிக்க வேண்டிய விவரம் என்னவென்றால், இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கண ரீதியில பார்த்தால் இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே பல சங்கீதங்கள், பல சங்கீதத்தின் பல பகுதிகள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதத்திலே நல்ல அழகான பாடல்கள், கர்த்தரை பற்றிய துதி ஸ்தோத்திரங்கள் மட்டுமில்லை, தீர்க்க தரிசனமாகவே உரைக்கப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்தும், சிலுவை மரணத்தை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும், பல காரியங்களை குறித்தும் சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். இந்த சங்கீதத்தின் இந்த பகுதியும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவை. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட போது, சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது, வலு சர்ப்பத்தையும் விரியன் பாம்பையும் சிங்கத்தையும் சிங்கத்தையும் மிதிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக விசுவாசிகள் இல்லை. அன்றைக்கு அவர்கள் மிதிக்கிறவர்களாக இல்லை. அன்றைக்கு அவர்கள் அப்படிப்பட்ட பிசாசின் மீது அவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. அப்படி செய்வோம், ஒரு காலம் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, அதன் பிறகு நாம் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நாம் மிதித்து போடுவோம் என்கிறதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. அது உரைக்கப்பட்ட நாளிலே பிசாசு தான் என்ன ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அது உரைக்கப்பட்ட நாளிலே இது நிறைவேறாத ஒன்றாய் இருந்தது. சங்கீதக்காரன் ஆவியானவரால் ஏவப்பட்டு விசுவாசிக்கு வருங்காலங்களிலே கிடைக்கப் போகிற அதிகாரத்தை முன்னறிவிக்கிறார். பிசாசை விசுவாசிகள் மேற்கொள்வார்கள், பிசாசின் சக்திகளை மிதித்து போடுவார்கள் என்று முன்னறிவிப்பாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னும் கேட்க போனால் இந்த முன்னறிவிப்பு சங்கீதம் 91 முதலாக சொல்லப்படவில்லை. அதாவது பிசாசை நாம் ஜெயிப்போம், பிசாசை மிதிப்போம் என்கிற இந்த விசுவாசியினுடைய அதிகாரத்தை குறித்த ஒரு காரியம் சங்கீதம் 91 சொல்லப்பட ஆரம்பிக்கவில்லை. ஏற்கனவே ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட ஆரம்பித்து விட்டது. பிசாசுடைய தோல்வி, அவன் மீது மனுஷருக்கு கொடுக்கப்பட போகிற அதிகாரம், இவைகளை தேவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே முன்னறிவித்து விட்டார். அதன் பிறகு பல வசனங்கள் வேதத்திலே பிசாசுடைய வீழ்ச்சியையும் அவன் மீது விசுவாசிகள் எப்படி அதிகாரம் கொள்வார்கள் என்பதையும் முன்னறிவிப்பாக தீர்க்க தரிசனமாக வேதவசனம் தொடர்ந்து உரைத்துக் கொண்டே வருகிறது. நான் திருப்புவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14-15 அல்ல 15 வசனம், 15ஆம் வசனம், 15-16. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் அந்த பாம்பினிடத்திலே பிசாசினிடத்திலேயும் பிசாசினிடத்திலே பேசுகிறார். பிசாசு வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து போட்ட பிறகு சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிசாசுக்கும் சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கு ஒரு சாபம், மனுஷிக்கு இன்னொரு சாபம், பிசாசுக்கு இன்னொரு சாபம். அந்த பிசாசுக்கு தேவன் கொடுத்த அந்த சாபத்தை தான் இங்க வாசிக்கிறோம். அந்த சாபம் வெறும் சாபம் மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஒரு முன்னறிவிப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது. பிசாசை குறித்து அவன் எப்படி மேற்கொள்ளப்படுவான் என்பதை குறித்த ஒரு முன்னறிவிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். திடீர்னு பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார் இருக்குது. ஸ்திரீயின் வித்தை பற்றி சொல்லுகிறது. ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனை குறித்து தேவன் அப்பவே சொல்லிவிட்டார்.
என்றைக்கு சாத்தான் ஏவாளை வஞ்சித்தானோ அன்றைக்கே தேவன் சாத்தானிடத்தில் சொல்லிவிட்டார், உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனுக்கும் பகையை உண்டாக்குவேன். இந்த பகை ஒரு பெரும் போராட்டத்தில் வந்து முடிய போகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். யார்? இந்த ஸ்திரீயின் மூலமாக வரக்கூடியவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பிசாசும் அவரை பாதிக்க அவரை நசுக்க முற்படுவான். ஆனால் வெறும் குதிங்காலை மட்டும்தான் நசுக்க முடியும். ஆனால் அவரோ இவனுடைய தலையை நசுக்கி போடுவார் என்று தேவன் பிசாசை மேற்கொள்வதை குறித்த காரியங்களை அப்பொழுதே சொல்லிவிட்டார். ஒரு பகை அன்றையிலிருந்தே உருவாகிவிட்டது. பிசாசு அன்றையிலிருந்தே இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்படி வரப்போகுதுன்னு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். உடனே எவ்வளவு பிசாசுக்கு பயம் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நீங்க அன்றையிலிருந்து பிசாசுக்கு ஒரே போராட்டம் உள்ள. யாரோ ஒருவர் வரப்போகிறார், இந்த ஸ்திரீயை சும்மா விட்டா அவ்வளவுதான், இந்த ஸ்திரீ யாரையோ ஒரு மனுஷனை பெற்றெடுக்க போகிறாள், அந்த மனுஷன் எழுந்தி வந்து ஒரு நாள் என்னுடைய தலையை நசுக்க போகிறான் என்கிற ஒரு பெரிய பயம் அன்றையிலிருந்து பிசாசை பிடித்தது. அந்த பயத்தினாலதான் அநேக நேரத்தில் பிசாசு அநேக தேவ மக்களை குழந்தைகள் இல்லாமல் ஆக்கினது. அதன் பிறகு குழந்தைகள் பிறந்த போது அவர்களை அழிக்கும்படியாக எகிப்திலேயும் பிறகு இயேசு பிறந்த போதும் குழந்தைகள் எல்லாம் அழிக்கும்படியாக செய்ததெல்லாம் பிசாசினால் ஏவப்பட்ட காரியங்கள். ஏன் பிசாசு ஏரோது மூலமாகவும் இயேசு பிறந்த போது ஏரோதின் மூலமாகவும் அதற்கு முன்பு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்த போது பார்வோன் மூலமாகவும் பல கட்டளைகளை கொண்டு வந்து சிறு பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பொதுவாக எல்லாரையும் அழித்து போட வேண்டும், பிறக்கும் போதே அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஏன் கொண்டு வந்தான்? அது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பயம். ஏதோ ஒரு ஆண் பிள்ளை எழும்ப போகிறது, நம்முடைய தலையை நசுக்க போகிறது என்கிற பெரிய பயம் அன்றையிலிருந்து அவனுக்கு இருந்து வருகிறது. இன்னும் கேட்டால் தேவன் பாம்பினிடத்தில் சொல்லி முடித்தவுடன், அதாவது உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லி முடித்தவுடன் சில நாட்களில் ஏவாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். முதல் குழந்தையை பெற்றெடுக்கிறதை 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவளுக்குள்ளேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சாத்தானுக்குள்ள ஒரு பெரிய பயம். ஐயோ, அவர் என் தலையை நசுக்குவார்னு சொல்லிட்டாரே இந்த ஸ்திரீயின் வித்து, அப்ப இந்த ஸ்திரீயின் மூலமா யாரோ ஒருவர் எழுந்து போகிறார் பயம். ஸ்திரீக்கு ஒரு ஆறுதல், ஸ்திரீக்கு ஒரு தைரியம். என் மூலமாய் பிறக்க போகிற ஒருவர் வந்து இந்த என்னை வஞ்சித்து என்னை பாவியாக்கி இந்த தோட்டத்தை விட்டு தள்ளின, தேவனை விட்டு பிரித்து போட்ட இந்த பிசாசை மேற்கொள்ளும்படியாக, இந்த பிசாசை ஒன்றுமில்லாமல் பண்ணும்படியாக என் மூலமாய் ஒருவர் பிறக்க போகிறார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஸ்திரீக்கும் உண்டாயிற்று. ஒரு பக்கம் பிசாசுக்கு பயம், என்ன இந்த ஸ்திரீ மூலமா பிறக்கிறாள், நம்ம தலைய நசுக்க போறார். இன்னொரு பக்கம் ஸ்திரீக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என் மூலமாய் வரப்போகிற ஒரு சந்ததியில வரப்போகிற ஒரு மகன் இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடியவராயிருப்பார் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு. அந்த பெரிய எதிர்பார்ப்பின் விளைவாக ஏவாளுக்கு குழந்தை பிறந்த போது ஏவாள் சொல்லுகிறாள், முதல் குழந்தை பிறந்த உடனே எப்படா குழந்தை பிறகுன்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவள் வாயிலிருந்து இது வருகிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, 1ஆம் வசனம், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னா ஏதோ நான் ஒரு பிள்ளையை பெற்றேன்னு சொல்லாவ, என்ன சொல்ற, கர்த்தர் சொன்னாரே இந்த பிசாசனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னாரே, அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை, கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையை, இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று பெரிய எதிர்பார்ப்போடு சொல்லுகிறார். ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அந்த பிள்ளை பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கு பதிலா மற்றவங்க தலையை நசுக்கிற பிள்ளை ஆயிடுச்சு.
தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்ட ஒரு பிள்ளையாய் மாறினது. கொலைகார பிள்ளையாய், பிசாசின் சுவாபத்தினால் நிறைந்த பிள்ளையாய், தீமைகளும் பொல்லாப்பும் உள்ளே இருந்த பிள்ளையாய், பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளையாய் இருந்தது. ஏவாள் எதிர்பார்த்தால் என் மூலமாய் பிறக்கிற பிள்ளை இந்த தலையை நசுக்கப் போகிறது, பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு வீணாகிவிட்டது. அன்று முதல் கிறிஸ்து மரியாளன் மூலமாய் பிறக்கிற நாள் வரையிலே உலகத்திலே பெரிய எதிர்பார்ப்பு, தீர்க்கதரிசிகள் மத்தியிலே பெரிய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அநேகர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறது. ஏசாயாவிலும் அதைத்தான் தீர்க்கதரிசியாய் ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தார். மேசியாவை குறித்து எப்படி ஒரு ஸ்திரீ ஒரு பாலகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி அந்த பிள்ளை பிறக்கும் பிறக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மரியாளின் மூலமாக அந்த பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை ஒரு அற்புத பிள்ளையாய் பிறந்தது. ஒரு மனுஷனுடைய உதவியினால் அந்த பிள்ளை பிறக்கவில்லை. மனுஷனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் பாவியாயிருக்கிறது, பாவ சுவாபம் நிறைந்ததாயிருக்கிறது. பிறக்கும் போதே பாவ சுவாபம் நிறைந்ததாயிருக்கிறது. அது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. பாவ சுவாபம் நிறைந்தவர்களாக மனுஷனால் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இருக்கிறார்கள். ஏனால் மனுஷனிடத்திலிருந்து தான் அந்த பாவ சுவாபம் ஒரு மனுஷனிடத்திலிருந்து அவனுடைய பிள்ளைகளுக்கு செல்லுகிறது. ஒரு மனுஷனால் பாவம் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவன் இயேசுவை இந்த பூலோகத்துக்குள்ளே கொண்டு வரும்போது மனுஷனுடைய உதவி இல்லாமல் வெறும் மனுஷியை உபயோகப்படுத்தி ஒரு பாவமில்லாத தூய்மையான ரத்தத்தை உடைய பாவ சுவாபமற்ற ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். ஆகையால் தான் நாம் கன்னி மரியாளின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் என்பதை நிச்சயமாக விசுவாசிக்கிறோம், அதை உறுதிப்படுத்துகிறோம். அதற்கு எதிராக வரும் காரியங்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. கன்னியின் மரியாள் வயிற்றிலே தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். அவர் மனுஷ உதவியினால் பிறந்திருக்க முடியாது. கன்னியின் வயிற்றிலே பிறக்கவில்லை, மனுஷனுடைய உதவியால் இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறது. அது எல்லா காரியத்தையும் அழித்து போடக்கூடியதா இருக்கிறது. இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறக்கவில்லை என்றால், ஒரு மனுஷனுடைய உதவியினால் தான் பிறந்தார் என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பே இன்றைக்கு கிடையாது. அவருடைய ரத்தம் நம்மை மீட்க முடியாது. அவரே பாவியாயிருப்பார். அவரை ரட்சிக்கிறதுக்கே இன்னொரு ரட்சகர் தேவையாயிருக்கும். இருக்கிறீங்களா? இங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்கு ரட்சகர் தேவையில்லை, அவர்தான் ரட்சகர். அவர் நம்ம எல்லாரோடையும் வித்தியாசமானவர். ஏனென்றால் அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அவருடைய ரத்தம் பாவ சுவாபத்தை அறியாத ரத்தம். அவர் எல்லா மனிதரை காட்டிலும் வித்தியாசமானவர். மனிதனாய் இருந்தாலும் எல்லா மனிதனை காட்டிலும் வித்தியாசமானவர். நமக்காக பலியாய் இடப்படத்தக்க தகுதி பெற்றவர் அவர். அவருக்கே ஒரு பலி அவசியம் என்று அவசியம் இல்லை, நமக்கு அவர் பலியாகிறார். அப்படி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலேயே அந்த காரியம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்நாளிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே இருந்து வருகிறது. சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது இந்த காரியம் நிறைவேறவில்லை. சங்கீதக்காரன் ஆவியால் ஏவப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக தான் எழுதுகிறார். மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். எல்லா மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அன்னைக்கே ஆண்டவர் அவனை மண்ணை தின்ன வச்சிட்டார். அன்றைக்கே சாத்தான் என்றைக்கு ஜனங்களை மேற்கொண்டான் என்று நினைக்கிறானோ அன்றைக்கே அவனை தேவன் சபித்து போட்டார். ஆனால்
ஒருவர் வந்து அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னது வெகு நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று. சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் நிறைவேறவில்லை. அதன் பிறகு உள்ள நாட்களிலே அது நிறைவேறிற்று. அது நிறைவேறின இடம் கல்வாரி சிலுவை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது என்றைக்கு நடந்தது, எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அது நடந்த இடம் என்ன, அது நடந்த நேரம் என்ன? அது கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு அறையப்பட்ட போது அவன் தலையை நசுக்கினார். எப்படி அவன் தலையை நசுக்கினார்? இந்த பகை, பிசாசுக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் உள்ள பகை, நாளடைவிலே வளர்ந்து 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 ஒரு பெரிய பகையாக அது உருவெடுத்து, பெரிய போராட்டமாக உருவெடுத்து, இயேசு பிறந்த போது கூட அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டான். ஆனால் முடியவில்லை. இயேசு வளர்ந்து வந்த போதோ பிசாசுக்கு ஒரு பெரிய தொல்லை. எங்க போனாலும் ஒரு பிசாசுகளை விரட்டுகிறார், வியாதியஸ்தலை சுஸ்தமாக்குகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி இயேசு பிசாசுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டு பிசாசிடத்திலே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். பிசாசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு வந்துவிட்டார். இவருடைய தலையை இந்த பிசாசினுடைய தலையை நசுக்க போகிறவர் வந்துவிட்டார் என்பது அவனுக்கு விளங்கிவிட்டது. அவன் நினைச்சா இவர் நம்முடைய தலையை நசுக்கிறதுக்கு முன்னால இவர் எப்படியாவது நசிக்க விட வேண்டும் என்று நினைத்துதான் அவ்வளவு அவர் நன்மை செய்த போதும், அவ்வளவு ஜனங்கள் திரளாய் அவரை பின்பற்றின போதும், அவருக்கு விரோதமாக அரசாங்கத்தையும் யூத மக்களையும் கிளப்பி விட்டு பிசாசு எப்படியாவது இவரை நசுக்கி போட வேண்டும் என்று முயற்சி எடுத்தான். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இந்த ரீதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஒரு பெரிய போராட்டம். என்ன இந்த ஆள் வந்து விட்டாரே, என் தலையை நசுக்குவார் என்று சொன்ன ஆள் இவராக தான் இருக்க வேண்டும். எங்க போனாலும் இவருக்கு அதிகாரம் இருக்கிறதே. எல்லா மனுஷரையும் பிசாசு அடக்கி ஆண்டான். எல்லா மனுஷர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. எல்லாரும் அவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இயேசு மட்டும் வித்தியாசமானவர். எப்படி இருந்திருக்கும் பிசாசுக்கு? எந்த மனுஷனையும் பிசாசு என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப புதுசா ஒரு மனுஷன் உலகத்தில் வந்திருக்கிறார். இந்த மனுஷனை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. அவன் பண்ண வேண்டும் என்று வருகிறான். வேதம் சொல்லுகிறது, பிசாசு தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் வந்தானாம். ஆனால் அவரிடத்தில் ஒன்றும் காணவில்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் இருந்தாதான் அவனுக்கு அதிகாரம் வரும். மேல குற்றவாளிகளாய் இருக்கிறவர்கள் மீதுதான் பிசாசு அதிகாரம் செலுத்த முடியும். பாவிகள் மீதுதான் அதிகாரம் செலுத்த முடியும். குற்றம் உள்ளவர்கள் மீதுதான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். குற்றம் இல்லாதவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. உலகமே குற்றமுள்ளவர்களாய் இருந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முழு உலகமும் பாவிகளாய் இருந்த வேளையிலே எல்லாரையும் ஆட்கொள்ள முடிந்தது, எல்லார் மேலும் அதிகாரம் செலுத்த முடிந்தது. ஆனால் இந்த ஒரு மனுஷர் வித்தியாசமானவராய் இருக்கிறார். இயேசு வண்டியில வருகிறான். இயேசு வண்டியில ஒன்றும் காண முடியவில்லை. ஏதாவது ஒரு குறை இருக்குமா, ஒரு குற்றம் இருக்குமா, இவரிடத்தில் ஏதாவது ஒரு பாவம் இருக்குமா, அதன் மூலமாக இவரை ஆட்கொள்ளலாம், இவர் மீது அதிகாரம் செலுத்தலாம் என்று முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவன் இவர் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக இவர் அவன் மீது அதிகாரம் செலுத்துகிறார். இயேசு சென்ற இடமெல்லாம் பிசாசுகள் கதறி, அசுத்தாவிகள் ஜனங்களை விட்டு வெளியே ஓடின. ஏன்? இயேசுவுக்கு அப்பேற்பட்ட அதிகாரம். பாவமற்றவர், நீதிமான், அப்பேற்பட்ட அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார். ஆகையால் ஒரு பெரிய புரளியை கிளப்பி, இயேசுவுக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி, எப்படியாவது இவரை நசுக்க வேண்டும், எப்படியாவது இவரை ஒழித்து விட வேண்டும், இவர் இப்படியே இருந்தால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போடுவார், நம்மை நாசமாக்குவார் என்று எண்ணி இவருக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி மதத்தில் உள்ள ஒரு யூத மக்கள் உள்ளே புகுந்து அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். யூத மக்களே அவரை குறித்து குற்றஞ்சாட்ட ஆரம்பித்தார்கள். அவருடைய சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிற அளவுக்கு பிசாசு அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்தான். ஆனால் அவனுக்கு என்ன வழங்கலன்னா, இந்த சண்டைக்கு அவனை இழுத்ததே ஆண்டவர் தான். ஹலோ, ஆண்டவர் அவன் வலிய சண்டைக்கு இழுக்கிறார். வா,
அவன் ஒதுங்கி போனாலும் அவரே கூப்பிடுறாரு, சண்டை விட மாட்டேன்றார். இவன்ட்ட எப்படியாவது மோதி இவனை சிலுவை வரைக்கும் கொண்டு போய் சண்டைக்கு இவனை இழுத்து அங்கே இயேசு தோல்வி அடைவது போல ஒரு காட்சியை உண்டாக்கி இயேசுவில சிலுவை அறைய வைத்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை அங்கே சிந்தி மனுக்குலத்துக்கு மீட்பை உண்டாக்கி அதன் மூலமாக பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி பெரிய ஜெயத்தை உலகத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சண்டைக்கு இழுக்கிறார் ஆண்டவர் பிசாச. அவன் விட்டாலும் ஆண்டவர் விடுற மாதிரி இல்ல. சிலுவை ஆண்டவருடைய திட்டம், பிசாசு நினைச்சா அவனுடைய திட்டம் என்று. பிசாசு யோசித்தான் இந்த சிலுவையில் இவர் அரைஞ்சு விட்டா நம்முடைய மாஸ்டர் பிளான், நான் போட்ட பெரிய திட்டம் நிறைவேறிவிட்டது, எப்படியா ஜனங்களே இவருக்கு எதிராக கிளப்பி விரோதத்தை உண்டு பண்ணி இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பெரிய ஒரு பகை இவருக்கு எதிராக கிளப்பி இவரை சிலுவையில் அறைந்தால் அவன் நினைச்சா நம்ம வேலை முடிஞ்சது, நம்முடைய பெரிய திட்டம் நிறைவேறிட்டது, இவரை கொன்னே போட்டுடலாம். ஆனா அவனுக்கு தெரியல, ஒரு காரியம் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, இதை அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணி இருக்க மாட்டார்கள் என்று. இந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணிருக்க மாட்டார். கொலை பண்றதன் மூலமா ஜெயம்தான் வருது. இயேசுவை சிலுவையின் போட்டதன் மூலமா மனுக்குலத்துக்கே ஜெயம் வந்து விட்டது. பிசாசுக்கு மட்டும் இதை தெரிஞ்சிருந்தா பிசாசு இயேசுவை சிலுவையில போட்டிருக்க மாட்டவே மாட்டான். அத முயற்சி எடுத்திருக்க அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் இவரை கொண்டு போய் சிலுவையில வச்சு இவரை நசுக்கிடலாம். கடைசியில் அங்க ஆனதெல்லாம் வெறும் குதிங்கால தான் நசுக்க முடிஞ்சது. வெளியே வரும்போது அவன் தலையை அவர் நசுக்கி போட்டார். அது தேவனுடைய திட்டம். பகை அதிகமாகி 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 கடைசியில சிலுவையிலே போய் முடிந்தது. பிசாசு நினைச்சா, அடே அப்பா எவ்வளவு பெரிய திட்டம், என்னுடைய இவ்வளவு பொல்லாத திட்டம் நிறைவேறுதே என்று சந்தோஷமாக அவன் நினைத்து கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கே மரித்தவர் நரகத்துக்குள் பாதாளத்துக்குள் சென்று அவனையும் அவனுடைய சகாக்களையும் சந்தித்து அவர்கள் மேல் வெற்றி சிறந்து அவர்களை வெளியரங்க கோலமாக்கி ஜெயித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய திட்டம். பிசாசுக்கு இந்த திட்டம் தெரியும். ஆனா இது சிலுவையின் மூலமா நிறைவேற போறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு தெரியும் நம்முடைய தலையை நசுக்கும் நாள் வருகிறது என்று. அவனுக்கு தெரியும் நமக்கு விரோதமாக ஏதோ சதி நடக்கிறது என்று. ஆனால் எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆளை கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டான். இவர்தான் இருக்கும் என்று அவனுக்கு தெரிந்து போய்விட்டது. இயேசுதான் என்று கண்டுபிடித்து விட்டான். ஏன்னா பிசாசின் அசுத்தாவிகளே கதறுகின்றன, தேவனுடைய குமாரனே என்று அவைகள் கதறுகிற அளவுக்கு பிசாசுக்கு ஆள அடையாளம் தெரிஞ்சு வைத்துக்கிட்டான். ஆனால் அந்த திட்டத்தின் விவரங்கள் அவனுக்கு புரியவில்லை. ஆகையால் ஏமாந்து போய்விட்டான். சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கும் நாள் வந்தது. சிலுவை தேவனுடைய திட்டம், பிசாசுடைய திட்டம் அல்ல. தேவன் பிசாசை இழுத்தார். சிலுவைக்கு இயேசுவை கொண்டு வரும்படியாக அவனை வலியை இழுத்தார். தேவன் அந்த சூழ்நிலையை உருவாக்கினார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் உச்சகட்டத்தை அடையும்படியாக அவர் செய்தார். அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். பிசாசு நினைத்தான் தன்னுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்று. அவருடைய திட்டம் நிறைவேறின போது கல்வாரி சிலுவையில் இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்துக்காக மீட்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டவர் மனுக்குலத்தையே பார்த்து அவர்களை குற்றவாளிகள் இல்லை என்று தீர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவானது. அதன் மூலமாக மனுக்குலத்துக்கே விடுதலை உண்டானது. மனுஷன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை இழந்தபடியினால் மனுஷன் தான் மறுபடியும் பிசாசினிடத்திலிருந்து இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டியதாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு நியதி, அது நியாயம். யார் இழந்தார்களோ அவர்கள்தான் அதை போய் எடுக்க வேண்டும். யார் அதை பிசாசினிடத்தில் கொடுத்து போட்டார்களோ, ஏமாந்து போனார்களோ அவர்களே போய் திரும்ப அதை பெற வேண்டும். யார் ஏமாந்தது, யார் வஞ்சிக்கப்பட்டது? மனுக்குலம் வஞ்சிக்கப்பட்டது ஆதாம் ஏவாள் மூலமாக. யார் அதை திரும்ப போய் பெற வேண்டும்? மனுஷனே தான் போய் திரும்ப பெற வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம்.
உலகம் படைக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அவனே தான் போய் திரும்ப அதை பெற வேணும். அதுக்குதான் இயேசு மனிதனாக வந்தார் உலகத்திலே. அவரே போய் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவுடன் பிசாசால ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இயேசு பிசாசின் அதிகாரத்தை பறித்து போட்டார். ஹல்லேலூயா. மனுக்குலத்தின் அதிகாரியாக இயேசு, பிரதிநிதியாக இயேசு பிசாசை ஜெயித்தார். அதன் மூலமா என்ன அர்த்தம்? நாம எல்லாம் ஜெயிக்கலாம்னு அர்த்தம். அமெரிக்காவிலே ஒரு சிறைச்சாலை இருந்தது, புகழ்பெற்ற சிறைச்சாலை. நான் இதை முந்தி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. புகழ்பெற்ற சிறைச்சாலை, அந்த பேர் அல்கட்ராஸ் என்கிற சிறைச்சாலை. ரொம்ப புகழ் பெற்றது. ஏன் புகழ் பெற்றது என்று சொன்னால், அந்த ஆல்கட்ராஸ் என்ற சிறைச்சாலை கடலுக்கு நடுவில் இருந்தது. கலிபோர்னியா மாகாணத்தில் கடலுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதை சுத்திலும் கடல், பல மைல்களுக்கு. அங்கே யார் வைத்தார்கள் என்றால், இந்த அடிக்கடி தப்பித்து ஓடுகிற குற்றவாளிகள் இருக்கிறாங்க பாருங்க. 10 தடவை ஜெயிலுக்கு போயிருப்பான், 10 தடவை தப்பிச்சு ஓடி இருப்பான். தப்புறதுல பெரிய ஆளுகளா இருப்பானுங்க, பெரிய குற்றவாளிகளா இருப்பான். ஆனா தப்பி ஓடுறதுல பெரிய ஆளா இருப்பான். இப்படி தப்பி ஓடுகிற குற்றவாளிகள் எல்லாரையும் கொண்டு போய் அந்த கடலுக்கு நடுவில் இருக்க சிறைச்சாலையில் வைத்து அங்கே தப்பவே முடியாது. அதுக்கு ஏன் புகழ் ஆல்கட்ராஸ் என்று சொன்னால், அங்கிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. அதனுடைய புகழ் அதுதான். அது ஒண்ணும் எல்லா சிறைச்சாலை போல அது இன்னொரு சிறைச்சாலை. ஆனால் அதற்கு ஏன் ஒரு தனிப்பட்ட புகழ் என்றால், அதிலிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. கடைசியாக அதுல ஒரு குற்றவாளியை போட்டாங்க. இவன் பல முறை தப்பினவன். அவன் அங்க போய் இருந்து கொண்டு, கூட இருக்கவன் பல முறை தப்பினவன் தான். அதனால ஒரு பெரிய திட்டத்தை உள்ள இருந்து தீட்டினார்கள். பல மாதங்களாக அந்த திட்டத்தை தீட்டி அதுல வேலை செய்து கடைசியாக இந்த பெரும் குற்றவாளி யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்து முடித்தான். அது என்ன? ஒரு நாள் தப்பிச்சு ஓடிட்டான், கூட 4-5 பேரை கூட்டிட்டு. எல்லா இடத்திலும் தேடினாங்க. தண்ணியில தப்பிச்சு ஓட முயற்சி எடுத்திருக்கிறார்கள் முன்ன. அதுக்கு முன்ன பலர் முயற்சி எடுத்து கடைசியில் வெளியே போய் பார்த்தா தண்ணியில கிடக்கும் அவருடைய சரீரம். செத்து போய் தண்ணியில கிடப்பார்கள், தப்பிக்க முடியாம. ஜெயில் உள்ள இருந்து வெளியே வரலாம், ஆனா வீட்டுக்கு போக முடியாது. தண்ணியில மாட்டிக்கிட்டு செத்து கிடப்பார்கள். தண்ணியெல்லாம் தேடி பார்க்கறாங்க, என்ன இந்த ஆளை காணுமே, கூட போனவன்ல காணுமே. பார்த்தா எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சாமர்த்தியமா எல்லாரும் போயிருக்காங்க. அந்த ஒருவன் முன்னால சென்றிருக்கிறான், மற்றவர்கள் எல்லாம் பின்னால அவன் வழியை பின்பற்றி சென்று விட்டார்கள். என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சிறைச்சாலையை மூடி விட்டார்கள். இன்றைக்கு அந்த சிறைச்சாலை மூடி மியூசியம் மாதிரி கிடக்குதுங்க, சும்மா கிடக்குது. ஏன் மூடி விட்டார்கள்? அந்த சிறைச்சாலைக்கு இனி மதிப்பு கிடையாது. ஏன் அதுக்கு மதிப்பு இருந்தது? இதுவரை யார் மேலும் தப்புனதே கிடையாது. அதனாலதான் அதுக்கு புகழ். அதனாலதான் அங்க கொண்டு அடைச்சாங்க. இப்பதான் ஒருத்தன் தப்பிச்சு விட்டானே, அவன் பின்னால இன்னும் சிலர் தப்பிச்சு போய்விட்டார்கள். இதன் பிறகு எல்லா சிறைச்சாலை போல இதுவும் இன்னொரு சிறைச்சாலை ஆகிவிட்டது. அதை மூடியே போட்டார்கள். ஒருவன் தப்பித்தான் என்று சொன்னால் மற்றவர்கள் தப்பிக்க வழி இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகையால் அது அர்த்தமற்றதாகிவிட்டது அந்த சிறைச்சாலை. இப்படிதான் இயேசுவும். இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசை ஜெயித்ததில்லை. இதுவரை ஒரு மனுஷனுக்கு பிசாசின் மீது அதிகாரம் இருந்ததில்லை. இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டதில்லை. ஆனால் இயேசு வந்தபோது முதலாக நம்முடைய பிரதிநிதியாக, நமக்கு முன் செல்லுவராக பிசாசை ஜெயித்தார், பிசாசை மேற்கொண்டார், அவனுடைய சோதனைகளை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். இனி அது என்னத்தை உலகுக்கு அறிவிக்கிறது? மனிதனாய் பிறந்த எவனும் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதன் மூலம் இந்த பாவம் என்கிற சிறையிலிருந்து விடுபடலாம், அவனும் வெளியே வரலாம், பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து அவன் விடுதலையை பெறலாம் என்கிற அறிவிப்பை தான் நாம் நற்செய்தி என்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு வழி காண்பித்தார். இயேசு பிசாசை ஜெயித்தார். அது நமக்கெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? நாம் எல்லாரும் இயேசுவை போல பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இன்னும் கேட்டால் வேதத்தில் திட்டவட்டமாக போதித்திருக்கிறது. திருப்புங்க எபேசியர்
அவர்கள் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொஞ்சம் நீளமான ஒரு பகுதி, நன்றாய் கவனியுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நாம் எப்படி, அதாவது இயேசு சிலுவையில் செய்தது எப்படி நமக்காக செய்தார், அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது, நமக்கு எப்படி அதிகாரம் வருகிறது, நாம் எந்த நிலையில வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக உரைக்கும் வசனங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, 16ஆம் வசனம் 16, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டும் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்காக. எதற்காக ஜெபிக்கிறார்? தேவனை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் ஜனங்களுக்கு தர வேண்டும். ஜனங்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும். ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் தேவனுடைய அறிவிலே வளர வேண்டும். ஆழமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்திருக்கிறார் தேவன், சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதற்காக ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவருடைய மனதை திறந்தருளும், இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளட்டும். இவைகள் நான் பிரசங்கிக்கிற சத்தியமான காரியங்கள். இவைகளை சாதாரண அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய அறிவினால் அறியப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஞானத்தினால் தெளிவினால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஆவியானவர் தாமே அவைகளை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். நாம் போதிக்க தான் முடியும், ஆனால் தேவன் தான் கண்களை திறக்க முடியும், அந்த சத்தியங்களை நமக்கு விளக்கி தர முடியும். இன்றைக்கு நாம் அதை எதிர்பார்ப்போம். தேவன் நம்முடைய கண்களை திறந்து நமக்கு ஞானத்தின் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தர வேண்டும் என்று நாமும் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கிறார், தந்திரள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்றார்? நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாகவும் இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதன் மூலமாகவும் நம்மிடத்திலே காண்பிக்கும் அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படி, நம்மிடத்திலே அவர் காண்பித்திருக்கும், நமக்காக அவர் செய்திருக்கும் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இதை வாசிக்கும் போது என்ன விளங்குது? ஏதோ இயேசு இந்த பூலோகத்தில் வந்தார், தேவன் மனுஷனாய் வந்தார், அவரை பொல்லாதவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் தேவனோ இவர் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, இவரை அங்கீகரிப்பதற்காக, இவர் சொன்னவைகள் உண்மை என்று வெளிப்படுத்துவதற்காக இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எழுப்பினது மட்டுமில்லாமல் இவரை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேரிடப்பட போகிற நாமங்களுக்கு மேலாக இவரை உயர்த்தினார். உன்னதங்களிலே அவருடைய வலது பார்சத்திலே இயேசுவை உட்கார வைத்திருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுவுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் அவருக்கு நடக்கணும்னா அங்கிருந்து உலகத்தில் வந்தார். அவர் ஏற்கனவே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருந்தார். எத்தனை பேருக்கு தெரியாது? இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் பிதாவுடைய வலது பாரசத்திலே
உன்னதத்திலே ராஜாதி ராஜனாக கர்த்தாதி கர்த்தனாக தேவனாக அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். இறங்கி வந்தது எதற்கு? எப்படியாவது எனக்கு உன்னதத்தில் ஒரு இடம் கிடைக்கணும், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேலாக எல்லா நாமங்களுக்கும் மேலாக எனக்கு ஒரு நாமம் கிடைக்கணும், நான் உயர்த்தப்பட வேணும் அப்படின்னா வந்தார். கிடையாது, அவருக்கு அது அவசியமே இல்லை. எதற்கு வந்தார்? நமக்காக வந்தார். ஆகையால வெறும் அவர் உயர்த்தப்பட்டார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார், உன்னதங்களிலே வலது பாரசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் போதாது. ஏன்னா அது அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் எப்படியும் பிசாசை விட பெரியவர். அவர் இவர் பிசாசை ஜெயித்த ஜெயம் அவருக்காக என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் சிலுவைக்கு போக வேண்டியதில்லை, அவர் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, அவர் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு எப்பவுமே பிசாசை விட அதிக பலன் உண்டு. அவர் பிசாசை ஜெயித்தவர், அவர் பிசாசை மேற்கொள்ளுகிறவர், பிசாசை விட பெரியவர். அதை அவருக்காக அவர் செய்யவில்லை. நாம் நினைக்கிறோம் அவரை தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். பாவம், அவரை கொலை பண்ணாங்க, இவரை உயிர்த்தெழ வைத்தார், அவரை மேல உட்கார வைத்தார் என்று நினைக்கிறோம். கிடையாது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியமே நம்மை குறித்துதான். எதுக்கு ஜெபம் பண்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? நம் நிமித்தமாக அல்லது நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பது நிமித்தமாக, சிலுவை பாடுகள் நிமித்தமாக, உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இங்க முழு the whole point is not about Jesus, the whole point is about us. இயேசுவை குறித்த காரியம் இல்லை இது. இது நாம் அறிந்து கொள்ளும்படியாக. இயேசுவுக்கு இதெல்லாம் புரியுது, இயேசுவுக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. தேவன் நம்மிடத்திலே காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். அதைத்தான் இங்கே விளக்குகிறார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் 2ஆம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, இப்ப இயேசுவை பற்றியே பேசிட்டு இருந்து திடீர் இப்ப நம்ம பற்றி ஆரம்பிச்சிட்டார். 2ஆம் அதிகாரம் என்று சொல்றதுனால வேற ஏதோ விஷயம் பேசுறாங்கன்னு சொல்ல வேணாம், நினைக்க வேண்டாம். அதேதான் தொடர்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க, நம்மை உயிர்ப்பித்தார். இயேசுவை உயிரோடு எழுப்பினது மட்டுமில்ல, நம்மை உயிர்ப்பித்தார். அதை தான் பார்க்க விரும்புகிறார். நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாவிகளாயிருந்தோம் முந்தி. அதான் சொல்றார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலிலே நம்முடைய உயிர்த்தெழுதலும் அடங்கி இருக்கிறது. நம்மை அவருடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹலோ, இருக்கிறீங்களா எல்லாரும்? நம்மை உயிர்ப்பித்து நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார். எங்க உட்கார்ந்திருக்கிறீங்க இப்போ? ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறீர்கள். கிறிஸ்து எங்க உட்கார்ந்திருக்கிறார்? சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவராய் உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார்.
நல்லா யோசித்து பாருங்க. இப்போ இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எங்க உயர்த்தப்பட்டிருக்கிறார்? உன்னதங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டு சகல துரைத்தனங்கள், அதிகாரம், பிசாசின் வல்லமைகள் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறார் ஆண்டவர். உன்னதத்திலே உட்கார வைத்தது மட்டுமில்லாமல் எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் சொல்லுது, 7ஆம் வசனம், நாமும் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய பாதப்படி இல்லையா? ஹலோ, நாம் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? நாமும் அவரோட கூட வலது பாரசத்திலே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதத்துக்கு கீழாக சகல துரைத்தனங்களும், அதிகாரம், கர்த்தத்துவம், வல்லமையும் இருக்குமானால், அவருடைய பாதத்துக்கு கீழாக சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குமானால், நம்முடைய பாதத்துக்கு கீழாகவும் சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆவிக்குரிய நிலையில நீங்க எங்க இருக்கிறீங்க? அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். நாம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய நிலையிலே அவரோடு கூட இருக்கிறோம். நமக்கு கீழாக எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தின் என்னை உட்கார வைத்திருக்கிறார். சகல துரைத்தனங்களுக்கும், அதிகாரங்களுக்கும், கர்த்தத்துவங்களுக்கும், வல்லமைகளுக்கும் மேலாக என்னை உயர்த்தி அவருடைய வலது பாரிசத்திலே உட்கார வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் எல்லாவற்றையும் எனக்கும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நம்ப முடியுதா? இதை ஒரு விசுவாசி நம்பினா விசுவாசிய மாறிடுவான். இதை ஒரு விசுவாசி நம்பினா சாட்சி எல்லாம் மாறிடும், ஜெபம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, பாத்தீங்களா? ஆண்டவரே இந்த பிசாச பாரு ஆண்டவரே, அதெல்லாம் மாறிடும். பிசாசு எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டா விசுவாசிக்கு, பிசாசு எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான் விசுவாசிக்கு தெரிந்தா, நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். அதைத்தான் ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். நம்மிடத்திலே தேவன் காண்பித்த வல்லமையை, தேவனை இயேசுவை உயிரோடு எழுப்புவதன் மூலமாக நம்மிடத்தில் அவர் காண்பித்த வல்லமையை நாம் காண வேண்டும். நமக்காக அது செய்யப்பட்டது, அவருக்காக அல்ல. அவருக்கு அது அவசியமே இல்லை. அந்த ஜெயம், பிசாசை மேற்கொள்ளுதல், உயர்த்தப்படுதல் எல்லாம் அவருக்கு அவசியம். எல்லாம் அவர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்மை வந்து தாழ கிடந்தவர்களை வந்து தூக்கி உயிர்ப்பித்து மேலே உட்கார வைக்க வேண்டிய அவசியமாயிருந்தது. அதைத்தான் சிலுவையின் மூலமாக அவர் செய்தார். நமக்காக அதை செய்தார், அவருக்காக அல்ல. அதை நாம் பார்க்க வேண்டும். நமக்காக அதை அவர் செய்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பவும், அது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும், அதாவது இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர். இன்னொரு இடத்தில் என்று சொன்னால் குறிப்பாக சங்கீதம் 8 எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷருடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை குறித்து பேசுகிறார். இது மனுஷனை ஏன் நினைக்கிறீர் ஆண்டவரே? அவன் எம்மாத்திரம். அவனை விசாரிக்கிறீரே, அவன் எம்மாத்திரம். இவனை பற்றி ஏன் கவலைப்படுறீர்? மனுஷன் அவ்வளவு விசேஷம். மனுஷனை ஏன் அவ்வளவு பெருசா நினைக்கிறீர் நீர்? அவனுக்காக ஏன் இவ்வளவு செய்கிறீர்? அவனை ஏன் அவ்வளவு பெரிதாக எண்ணுகிறீர்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி. இது மனுஷனை பற்றி. தேவதூதனை விட கொஞ்சம் சிறியவர்களா நாம் ஆக்கப்பட்டோம்.
ஆனால் கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தில் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனுக்கு என்ன சொன்னார்? அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள சொன்னார். இதெல்லாம் உன்னுடையது, நீ வைத்துக்கொள், நீ ஆண்டுகொள் சொல்லிவிட்டார். அதைதான் நீங்க சொல்லி இருக்குது. மனுஷன் யார், அவனை குறித்து தேவன் எப்படி நினைக்கிறார் என்பதை தான் இந்த வசனங்கள் விவரிக்கிறது. சங்கீதம் 8 அந்த வசனம் வருது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுஷன் எம்மாத்திரம், அவனை விசாரிக்கிறீர், அவனை நினைத்து பார்க்கிறீர், அவன் அற்பமானவனாச்சே, ஆனால் அவனை இவ்வளவு பெரிசா நீர் நினைக்கிறீரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதை இங்கே இவர் சொல்லி காண்பிக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை, அதாவது மனுஷனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு காரியத்திலே ஒரு காரியம் அவனுக்கு கீழ்ப்படவில்லை, அவனுக்கு கீழாக வைக்கப்படவில்லை. அது என்ன தெரியுமா? சரீர பிரகாரமான மரணம். இருக்கிறீங்களா? பிசாசு கீழே வச்சுட்டாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திட்டாரு, மனுஷனுக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்துட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரீர பிரகாரமான மரணம் மட்டும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. அது பின்னாலே மேற்கொள்ளப்படும். அதற்கென்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அழியாமை, அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவாமையை தரித்துக் கொள்ளும். அந்த நாள் வரும்போது மரணத்தையும் நாம் மேற்கொள்வோம். மரணமும் நம்முடைய பாதத்துக்கு கீழே இருக்கும். சரீர பிரகாரமான மரணமும் நம்மை தீண்ட முடியாது. சரீர பிரகாரமாக நாம் சாக மாட்டோம். அந்நாள் வரைக்கும் வெறும் சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு அற்புதமான காரியம்! சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் மனுஷனை பற்றி பேசிக் கொண்டு வந்த வார்த்தைகள். 6, 7, 8 எல்லாம் எப்படி மனுஷனை உருவாக்கினார், கிரியின் மேல் அதிகாரியா வைத்தார், அவனுடைய பாதத்துக்கு கீழே எல்லாத்தையும் வைத்தார். ஆனாலும் அவனுக்கு இன்னும் சகலமும் அவனுக்கு கீழ்பற்றில்லை. ஏன்னா சரீர பிரகாரம் மரணம் இன்னும் அவனை ஆட்கொள்ளுகிறது. அது வருங்காலங்களிலே அதையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்துவார். சரீர பிரகாரமான மரணத்தை அவன் மேற்கொள்வான் இல்லையா? அதையெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு 9ஆம் வசனத்துல இயேசுவை பற்றி பேசுகிறார். மனிதனை பற்றியே பேசிட்டு வந்து திடீர்னு இயேசுவை பற்றி பேசுகிறார். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்களும் சற்றும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நாம் எல்லாம் இன்னும் மரணத்தை மேற்கொள்ளுகிற அந்த நிலைக்கு வரவில்லை. இன்னும் அது நம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை. ஆனால் இயேசுவோ, அதுதான் இங்க சொல்றார், ஆனால் இயேசுவோ எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். எல்லாருக்காக ருசி பார்த்திருக்காரா? எல்லாரும் சொல்லுவோம், எல்லாருக்காகவும் ருசி பார்த்தார். எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர் உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். அவர் ஜெயித்து விட்டதுனால இனிமே இந்த மரணம் என்கிற சிறைச்சாலையும் மூட போறாங்க. ஹலோ, இந்த மரணம் என்கிற சிறைச்சாலைக்கு இனி மதிப்பு கிடையாது. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏன்? கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து விட்டார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நீ எங்களை பிடித்து வைக்க முடியாது. மரணமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு உயிர் தெழுதல் மேலான நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்து வானத்தில் தோன்றும் நாளிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலன் இன்றைக்கே மரணத்துக்கு சவால் விட ஆரம்பிச்சிட்டார். இன்னும் அவர் மரணத்தை ஜெயிக்கல, ஆனால் இயேசு ஜெயித்ததுனால
என்னையும் இந்த மரணம் பிடித்து வைத்திருக்க முடியாது. இந்த கல்லறைக்கு அதிகாரம் கிடையாது. பாதாளத்துக்கு என்னுடைய ஆவிகளை பிடித்து வைத்திருக்க அதிகாரம் கிடையாது. உன் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிறார். எங்கே உன்னுடைய ஜெயம்? ஒரு ஆள் வெளியே போயிட்டார், நாங்க எல்லாரும் வெளியே போக போகிறோம். ஒரு ஆள் மரணத்தை தப்பி வெளியே வந்தார், ஒரு ஆள் உயிரோடு எழுந்தார், நாங்கள் எல்லாரும் உயிரோடு எழும்பப்பட போகிறோம். நித்தியமாக தேவனோடு கூட வாழப்போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஆகையால் தான் கிறிஸ்தவன் மரணத்தையே வேற விதமா பார்க்கிறான். ஆகையால் தான் கிறிஸ்தவ சாவு ரோட்ல போனாலே எல்லாம் ஆண் பார்க்கறாங்க. ஏன்? பாட்டு பாடிட்டு போறோம். நாம் அங்க இருப்போம் சொல்லி பாட்டு பாடிட்டு போறோம். பெரிய நம்பிக்கையை பாடுகிறோம். நம்முடைய உள்ளத்திலே மாறாத சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. ஒருவர் இருந்து நம்ம விட்டு பிரிந்து போனால் அதற்குரிய கவலை இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை போல நாம் துக்கிக்கிறது கிடையாது. நம்முடைய துக்கமே வேற மாதிரி இருக்கு. நாம் பெரிய நம்பிக்கையோட போகிறோம். அந்த நம்பிக்கையை பிரசங்கிக்கிறோம். மரணத்தை சவால் விடுகிறோம். மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு வெளியே வந்துட்டார், நாங்களும் வெளியே வர போகிறோம். அவர் நமக்கு முன் சென்று விட்டார். ஹல்லேலூயா! முன் சென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்கள். அந்த இயேசுவை குறித்து இன்னும் விவரமாய் சொல்லி இருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். உட்கார்ந்தாரா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உன்னதத்திலே வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். இயேசு பெற்ற மேன்மை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இனி நான் உன்னை ஜெனிப்பித்தேன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இன்னும் கேட்டா என்ன சொல்றாரு? தூதரை விட இப்ப இயேசு பெரியவரா மாறிட்டார். தூதரை விட இயேசு பெரியவரா மாறிட்டார். ஏன்? தூதரை பார்த்து இன்றைக்கு நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன் என்று யாருக்காவது தேவன் சொல்லியிருக்காரா? சொன்னதே கிடையாது. மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி தூதர்கள் எப்படி காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் ஊழியக்காரரை செய்கிறாராம். குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. தேவதூதனை பார்த்து என்ன சொல்றார்? நீ காற்றாயர் என்றார். ஊழியக்காரர்களை பார்த்து அக்கினி ஜுவாலையாய் அவர்களை மாற்றுகிறார், தேவதூதர்களை. ஆனால் குமாரனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது என்றார். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? உன்னதமான இடத்திலே வலது பாரசத்திலே, பிதாவுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய சிங்காசனம், அரசாட்சி, அவருடைய ஜெயம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து ஜெயித்தார். அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவருடைய ஆட்சி என்றென்றைக்கும் உள்ளது. அதை என்றைக்கும் பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. இதைத்தான் இயேசுவே தீர்க்க தரிசனமா சொன்னார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அவர் மரிப்பதற்கு முன்பதாக, இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாக, சிலுவை வருவதற்கு முன்பதாகவே இயேசு என்ன நடக்க போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், இங்கேயும் பாருங்க வர்ணனையான வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துகிறார், நேரடியாக பிசாசன் சொல்லல. இதோ சர்ப்பங்களையும்
தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் சேதப்படுத்த மாட்டாது? ஏன் நமக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம், ஏன் பிசாசை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது? ஏனென்றால் அவர் எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல நாமும் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பாதத்துக்கு கீழாக இவைகள் எல்லாம் எப்படி கீழ்பட்டிருக்கிறதோ அதுபோலவே நம்முடைய பாதத்துக்கு கீழாக எல்லாம் கீழ்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91க்கு போவோம் மறுபடியும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வருங்காலத்தில் வரப்போகிற காரியத்தை அன்றைக்கு சொன்னார்கள், இன்றைக்கு அது நடந்து விட்டது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? இன்றைக்கு அது நடந்து விட்டது. மிதித்து போடுவாய் என்று சொல்லுகிறது எதிர்காலத்தில் நடக்க போகிறது என்கிற விதத்தில் சொல்லப்பட்டதும் அல்லாமல் மிதித்து போடு என்கிற கட்டளை போலவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது வருங்காலத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, இது ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. மிதித்து போடு வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் விசுவாசியாக நீ மிதித்து போடு, அவனை பாதத்தை கீழ்ப்படுத்து, மிதித்து போடு என்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் பிசாசை குறித்து என்கிறதை அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலசிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு, கவனிச்சீங்களா? ஆங்கிலத்திலே அழகாக யங் லயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் சிங்கம். ஏன் இளம் சிங்கம் என்று சொன்னது எனக்கு ரொம்ப நாளா சரியாது விளங்கலையே. இளம் சிங்கம்னா சிங்கம்னா என்ன, இளம் சிங்கம்னா என்ன? சிங்கத்தையும் மீத்து போடுவா, இளம் சிங்கத்தையும் மீத்து போடுவான்னா அது இன்னொரு ஃபர்தர் டிஸ்கிரிப்ஷன், இன்னும் கொஞ்சம் வர்ணனை அதிகமாக. இளம் சிங்கம்னா என்ன? பிசாசு இளம் சிங்கம் மாதிரி இருக்கான். இளம் சிங்கம் தான் சொல்றாங்க, நிறைய கத்துமா, ரோரிங், ரொம்ப கர்ச்சித்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் வயசான சிங்கம் அவ்வளவு கர்ச்சிக்காது. இந்த இளம் சிங்கம் தான் எப்ப பார்த்தாலும் கர்ச்சித்து கொண்டே இருக்கும். பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இளம் சிங்கம் போல் எப்ப பார்த்தாலும் கர்ச்சித்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் இளம் சிங்கம் அதிகமாக கர்ச்சிக்கிறது? மனுஷர் மத்தியில கூட சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் லொடலுடன் வாயை திறந்து பேசிட்டு இருக்கிறது தான் சைன் ஆஃப் இம்மெச்சூரிட்டி. அதாவது வளர்ச்சியற்ற நிலையில ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாகிறது. முதிர்ச்சி பெறாத நிலையில, சரியான வளர்ச்சி இல்லாத நிலையில இருக்கிறாள் தான் எப்ப பார்த்தாலும் வாயை திறந்து லோட 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 லோடன்னு எதையாவது அளந்துகிட்டே இருப்பாங்க. அந்த வாய், பெரிய வாயை திறந்து, பிக் மவுத், இதை திறந்து லொட லொட லொடன் ஆடிட்டு இருக்கிறது என்னத்தை காண்பிக்குது? சரியான வளர்ச்சி இல்லைன்னு காண்பிக்குது. ஆவிக்குரிய விதத்துல பிசாசு தான் ரொம்ப குறைவு வளர்ச்சி உள்ளவன். ஆகையால் தான் அவனும் எப்ப பார்த்தாலும் கெர்ச்சிக்கிட்டே இருக்கிறான். ஓ ஓ ஓ ஓன்னு எப்போ எல்லா நேரத்திலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கெர்ச்சித்து கொண்டே இருக்கிறான் பிசாசு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழுங்க முடிஞ்சா விழுங்கிடுவான், விழுங்க முடியாது, ஆகையால் தான் தேடிட்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். லேசில முழுங்க முடியாது, அப்படி ஒண்ணு யாரும் கொடுத்துடல அவனுக்கு தட்டுல வச்சு. ஆகையால் தான் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவள் அப்பேற்பட்ட சிங்கமா இருந்தா, உடனடியா விழுங்கக்கூடியவனா இருந்தா சுற்றி திரிய வேண்டிய அவசியமே கிடையாது, நேரா வந்து எடுத்து சாப்பிடலாம். ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? யாராவது மாட்டுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறான். மாற்றாலதான் அவன் விழுங்க முடியும், எல்லா ஆளையும் விழுங்க முடியாது. மாற்ற விசுவாசியை தான் அவன் விழுங்க முடியும். அவனுடைய பொய்களை விசுவாசிக்கிற, பொய்களை நம்புகிற விசுவாசிகள், அவனுடைய ஏமாற்றுதலுக்கு இணங்குகிற விசுவாசிகள், தங்களுடைய அதிகாரத்தை அறியாத விசுவாசிகள்,
அவனை தேவன் நம்முடைய பாதத்து கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறியாதவர்கள், அவன் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அறியாதவர்கள், அவர்களை தான் அவன் விழுங்குவான். இன்றைக்கு எந்த விசுவாசிக்காவது பிசாசின் மீது அதிகாரம் இருக்கிறது என்று தெரியாமல் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்களோ அவர்களை பிசாசு விழுங்கத்தான் செய்கிறான், அவர்களை பிசாசு சோதிக்கிறான், அவர்களை பிசாசு விழச் செய்கிறான், அவர்களை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதிகாரம் பெற்றவர்கள், தங்களுடைய அதிகாரத்தை அறிந்து கொண்டவர்கள், பிசாசின் அதிகாரம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்தவர்கள் அவனை கீழ்ப்படுத்துவார்கள், அவனை மேற்கொள்வார்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எப்படி ஓடி போவான்? இயேசு சொன்னால் பின்னால போ சாத்தேன். ஆனா அன்னைக்கு இன்னும் கீழே போடல, அதனால தான் அப்படி சொன்னார், பின்னால போன்னு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டார்? பாதத்துக்கு கீழாக்கி விட்டார். இன்றைக்கு அவன் கீழே கிடக்கிறவன், அன்றைக்கே கீழாக்கிட்டார். மண்ணை தின்னு கீழே கடன்ட்டார். அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் அப்படிதான் இருக்கிறான். கல்வாரி சிலுவையில மனு வர்க்கத்துக்காக அவனுடைய தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரத்தை தேவன் பிடுங்கி போட்டார். இயேசுவின் மூலமாக அன்றையிலிருந்து இன்றைய வரை பிசாசு கீழே தான் போயிட்டு இருக்கிறான். முதல்ல இருந்தே கீழே தான் போக ஆரம்பிச்சான், இன்னைக்கு வரைக்கும் கீழே தான் போயிட்டு இருக்கிறான். விசுவாசிகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் இதில் நிற்க வேண்டும், இந்த சத்தியத்தில் நிற்க வேண்டும். இந்த சத்தியத்தை தங்களுக்கு என்று உரிமை பாராட்ட வேண்டும். பிசாசை குறித்து பயப்படுகிறவர்களாக, பிசாசின் கிரியைகளை பெரிதாக நினைச்சு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. சில விசுவாசிகளை பார்த்தா பிசாச தேவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹலோ, பிசாச கர்த்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எது வேணா செய்யலாம், அவனுக்கு செல்ல அதிகாரம் இருக்குது, அவன் எப்படி வேணா பண்ணலாம், அவன் என்ன பண்ணுவானோ நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் ரொம்ப பெரியவன். யோசித்து பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு விசுவாசிகள் நான் அப்படி பார்த்திருக்கிறேன். பிசாசை கர்த்தரை போல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிசாசு எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அவன் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல, தேவன் தான் சர்வ வல்லமை உள்ளவர். இவனுக்கு சர்வ வல்லமை கிடையாது. பிசாசுக்கு சர்வ ஞானம் கிடையாது, எல்லாத்தையும் அறிந்தவன் கிடையாது. பிசாசுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதெல்லாம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. பிசாசுக்கு எப்படி தெரியும்? நம்ம வாயை திறந்து சொல்றதன் மூலமா தான் தெரியும். வாயை மூடிட்டு இருந்தா பிசாசுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய அவநம்பிக்கையும் நம்முடைய அவிசுவாசத்தையும் பயத்தையும் நாம பேசும்போது பிசாசுக்கு அப்புறம் பிடிச்சுக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ இவ்வளவு பயம் உள்ள இருக்கிறான். பிசாச கர்த்தர் நினைக்காதீங்க. பிசாசு எல்லாம் நினைச்ச நேரத்தில் எதையும் செய்திட முடியாது. எல்லாம் செய்ய முடியும்னா ஏன் யோபுவை பற்றி கர்த்தர் இடத்துல போய் நிக்கிறான்? ஆண்டவரே வேலி போட்டு அடைச்சிருக்கிறீரு, எங்களெல்லாம் வெளியே வச்சுட்டு அவனை உள்ள வச்சு ஆசீர்வச்சிட்டே இருக்கிறீரு, நான் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு எதுக்கு தேவனிடத்துல போய் அவன் அனுமதி கேட்டுக்கொண்டு நிற்கிறான்? பிசாசு எல்லாவற்றையும் எப்பவும் செய்துவிட முடியாது. அவன் செய்கிறதற்கு சில எல்லைகள் உண்டு. ஆகையால் பிசாசை குறித்து பயந்து கொண்டு தயங்கி கொண்டு அவனை பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பது பதிலாக பிசாசு எங்கே இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு சங்கீதம் 91:13 சொல்லி இருக்கிறபடி சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் விரியன் பாம்பையும் மிதித்து போடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாதத்து கீழ்ப்படுத்துகிறவர்களாக, அதிகாரம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசின் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும். எந்த பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது. நல்ல விசுவாசி ஆயிட்டு நல்ல கர்த்தரை பின்பற்றிக்கிட்டு கோயிலுக்கு வந்துகிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு ஐயோ எனக்கு பில்லி சூனிய வைக்க போறாங்க, எனக்கு அதை பண்ண போறாங்க, இந்த பேச்சே கூடாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கீங்களா எல்லாரும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு 4 பேர்கிட்ட போய் இந்த தகடு எங்க இருக்குது, அது எங்க இருக்குது, இது எங்க இருக்குது எல்லாத்தையும் விசாரிச்சு வந்து 4 தரிசனம் கண்டு 3 சொப்பனம் கண்டு இதெல்லாம் அகற்ற வேண்டிய அவசியமோ
கிடையாது. இருக்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்தினா பிசாசு பாதத்துக்கு கீழே என்றைக்குமே கிடப்பான். அவனுக்கு அதிகாரமே கிடையாது. உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்து சொல்ல எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம தான் சொல்லியிருக்கேன். சங்கீதக்காரன் சொன்ன நாட்கள்ல அவர்களுக்கு மிதித்து போடக்கூடிய அதிகாரம் கிடையாது. யாரும் மிதித்து போட முடியாது. பிசாசு தான் தலைமையில உட்கார்ந்துட்டு இருந்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது. இன்றைக்கோ இயேசுவின் மூலமாக பிசாசு பாதத்துக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.